தாவேகோடைய பவர் சென்டரா உருவாகி வரும் த்ரிஷா. அமித்ஷா கிட்ட சரணடைஞ்ச தலைவர் விஜய். எவன் வரி பணத்தை எடுத்து யாருக்கு நீ வண்டி கொடுக்குற? நீ அப்ப என்ன கை விட்டு கொடுக்குறியா? லஞ்சம் கொடுக்குறியா உங்களுக்கு? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாப்புல. அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஜய் சாக்கர், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் கலைஞர் வழியில் பவர் சென்டரை உருவாக்கும் விஜய் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அட்டைப்படத்தை போட்டு ஜூனியர் விகடனில் மிகப்பெரிய ஒரு கட்டுரையை முந்தா நேத்தோ போட்டு விட்டாங்க. ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசங்களை பார்த்தியா, உன் தலைவர் த்ரிஷா பின்னாடி சுற்றின்னு இருக்காரு, நீங்கள் என்னடா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் எவ்வளோ தான் முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் இப்போ மண்டை காஞ்சி போய் ஏனே இப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் விட்டு தான் தொலைங்களேனே அப்படின்னு புலம்புறீங்க. நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, அது அவருடைய பர்சனல் லைஃப், அதில் ஏப்பா மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லை அவங்கனால பேர் கெடுது, அவங்கனால ஓட்டு வராமல் போயிடும், அவங்களால ஏன் இந்த கெட்ட பேர் வாங்கணும், பேசாமல் விலகி போக வேண்டியதானே, அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டியதானே, அவங்கள தள்ளி வைக்க வேண்டியதானே, இப்போ தான் ஃபேமிலியெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை, ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியோடு இருக்க வேண்டியதானே, ஏன் எப்போ பார்த்தாலும் த்ரிஷாவை கூட சுற்றுறாரு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக ரீசெண்டாக இந்த ஆகஸ்ட் 15 அவர் சல்யூட் வச்சுட்டு போகும்போது இந்த பக்கம் த்ரிஷாவும் சல்யூட் வச்சுருப்பாங்க. ஸோ இதை எடுத்து போட்டு முரசொலியில் கொச்சையாக போட்டிருந்தாங்க. அது பத்திரிகை தர்மத்துக்கே அது ஒரு அநீதி தான். என்னமோ அந்த இடத்துல த்ரிஷா மட்டும் நின்ன மாதிரி, த்ரிஷாவுக்கு மட்டும் ஒரு சல்யூட் வச்சுட்டு போன மாதிரி. அங்கே தான் ஒட்டுமொத்த கூட்டமும் இருந்துச்சு. அதிகாரிகள்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாரும் அந்த பக்கம் தான் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லோரும் இருந்தாங்க. ஸோ சல்யூட் வச்சுட்டு போனதை ஒரு சரசம் பண்ணுறதுக்குன்னே ஒரு பத்திரிகையில் எழுதுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க எவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அது நமக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி அவருடைய பர்சனல் லைஃப்லேயே நம்ம மூக்க நுழைக்கிறோம். தலைவர் அவர் கிளியராக சொல்லிட்டாரு, இங்கே ஒரே பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான், வேற எந்த பக்கமும் பவர் சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பவர் சென்டர் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்னம் கூட குழப்பமா, அது என்னப்பா பவர் சென்டர் அப்படின்னா, இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பவர் சென்ட்ரு, உதயநிதி ஒரு பவர் சென்ட்ரு, சபரீசன் ஒரு பதவி சென்ட்ரு, துர்கா அம்மா ஒரு பவர் சென்ட்ரு. இவர் என்னதான் சிஎம்மாக இருந்தாலும் துர்கா அம்மாவுக்கு சொன்னால் சில விஷயங்கள் நடக்கும், அவங்க ரெக்கமெண்டேஷனில் சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் உதயநிதி, அதே மாதிரி ஸ்டாலின். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, தாவைக்கால ஒரே பவர் சென்டர் தான். இங்கே ஆதவர்ஜனா ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் வரதோ, இல்லை ராஜ்மோகன் ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் வரதோ, இல்லை புஷியானந்த் ரெக்கமெண்டேஷனில் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க கூட்டமாக இங்கே பவர் சென்டரில் பண்ண முடியாது, இங்கே நான் எடுக்கிற முடிவு தான், நான் சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு சிங்கிள் பவர் சென்டராக தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு தலைவர் அவர். இருந்தாலும் இந்த த்ரிஷா அவர்கள் போகிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு குடைச்சலை தான் இருக்குது. ஒருவேளை பவர் சென்டர் ஆயிடுவாங்களோ, ஒருவேளை ஜெயலலிதா மாதிரி ஆயிடுவாங்களோ, ஒருவேளை இல்லை சசிகலா ஜெயலலிதா மாதிரி அடுத்த ஆட்சியை பிடிக்க வந்துடுவாங்களோ, கொடி படத்தில் நடந்த மாதிரி த்ரிஷா அவர்கள் விஜயை தூக்கி விட்டு அவங்க வந்துடுவாங்களோ அப்படின்னு பல பேருக்கு பலவாறாக சந்தேகப்பட்டு இருக்கீங்க. பட் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்க, த்ரிஷா அவர்கள் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் அவர் கூப்பிட்டு வைக்கல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சியில் கூட த்ரிஷா அவர்களை கொண்டு வந்தாரா அப்படின்றதை நீங்கள் பார்க்கணும். அவர் கல்யாண வீட்டில் கொண்டு வந்திருக்காரு. ஆகஸ்ட் 15ன்றது பொது நிகழ்ச்சி, அதுக்கு வந்திருக்காங்க. அவருடைய பதவியேற்பு விழா அப்படின்றது பொது நிகழ்ச்சி, அதுக்கு வந்திருக்காங்க. இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் த்ரிஷா வர்றது ஒரு நட்பு ரீதியாக கூட அழைச்சிருக்கலாம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, அதற்கு மேலே அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோண்டி போய் நொங்கெடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வீணாக டென்ஷன் ஆகும் அப்படின்றத நான் திருப்பி சொல்லிக்கிறேன். அவர் என்ன ரீசனுக்காக இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சும் நம்மளை இந்த ரீசனுக்காக நம்ம பசங்களே நம்மளை வெறுக்கிறாங்க, நம்ம பசங்களே நம்மளை திட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அவர் திருப்பி இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்க இருந்தாலும், யாராக இருந்தாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப்ன்றது வேலை, அவங்களுடைய பொசிஷனில் அவங்க இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுமே ஒழிய, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, யார் கூட குடும்பம் நடத்துகிறாரு, யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறார், யார் கூட எதிரியாக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை நீங்கள் பார்க்கவும் கூடாது. ஏன்னா உன்னுடைய தேவை ஒரு சிஎம், ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் இப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் பாருங்கள். நான் பலவாட்டி சொல்லிட்டேன், கேட்க மாட்டேன்றீங்க. பட் இருந்தாலும் பொறுத்து பார்ப்போம், பவர் சென்டரா த்ரிஷா ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத
வருங்காலங்கள் நமக்கு தெரியப்படுத்தும். 2வது பார்த்தீங்கன்னா, அமித்ஷா கூட இப்போ வந்து தலைவர் வந்து உட்காந்து நேத்துலாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ சதர்ன் அதாவது தென் மண்டலத்துடைய முதலமைச்சர்கள் மாநாடு வந்து இன்னைக்கு நடக்குது. அதோடைய ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா. அவர் தான் வந்து சேர்மேனு. ஸோ தமிழ்நாட்டில இப்ப நடக்கிறனால விஜய் அவர்கள் வைஸ் சேர்மேன். ஸோ இத உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா சரணடைஞ்சுட்டாரு. அமித்ஷா கிட்ட போயிட்டு விஜய் சரணடைஞ்சுட்டாரு அப்படின்னு. இது வந்து 1956 காலகட்டத்தில நம்ம சுதந்திரம்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா, மொழி வாரியா ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஒரு 4, 5 ஸ்டேட்ட ஒண்ணா இணைச்சு, அவங்களுக்கு ஒரு இந்த மாரி ஒரு மீட்டப் வந்து வைக்கிறது, மாநாடு வந்து நடத்துறது வழக்கம். ஸோ இந்த மாநாட்டு மூலியமா அந்த ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனைகள், இந்த ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனைகள், மத்த ஸ்டேட்ல இருக்கிற பிரச்சனைகள ஒண்ணா உட்காந்து பேசி, அதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு. இது சதர்ன் பார்ட் மட்டும் தான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நார்த்லயும் இருக்கு. நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மண்டலத்திலயும் அந்தந்த ஊர்கள் இருக்கு. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு பிளஸ் பாண்டிச்சேரி. இதுவெல்லாம் வந்து தென் மண்டலத்துடைய மாநாடு. இதே மாநாட்டுக்கு 2022ல நடந்துச்சு. அப்ப யார் வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா, கேரளாவை சேர்ந்த பினராயி விஜயன் அவர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது, இங்கே எந்த மாநாடு அதாவது தமிழ்நாட்டில இது நடக்கிறனால, இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய முதலமைச்சர வைஸ் சேர்மனா ஆக்கியிருக்காங்க. ஒருவேளை இப்ப விஜய் அவர்கள் ஜெயிக்காம ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா, ஸ்டாலின் அவர்கள வந்து வைஸ் சேர்மன் ஆக்கியிருப்பாங்க. ஆனா, இங்க என்னன்னா, நாங்க வந்து பிஜேபியின் வெறுப்பு அரசியலை தான் நாங்கள் வந்து கையெடுப்போம் அப்படின்னு முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு மக்களுக்கிட்ட முன்னாடி வெறுப்பு அரசியல் மாறி காமிச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு திருட்டு கழகமாக தான் இருந்துச்சு திருட்டு திமுக. ஆனால் இங்கே ஒரு நேர்மையான முதலமைச்சராக அவர் இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நிர்வாக ரீதியான உறவு, சுமூகமான உறவுல நாங்கள் மத்திய அரசோட இருப்போம். ஆனால் கொள்கை முடிவில் நாங்கள் மத்திய அரசோட ஒத்து போக மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிர்வாக ரீதியாக அவர் வந்து மத்திய அரசு கூட சுமூகமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 13, 14 லட்சம் கோடி கடன். அப்போ 13, 14 லட்சம் கோடி கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னா மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய உதவிகள் கரெக்டான டயத்துக்கு வரணும். நீ அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அவன் கொடுக்க மாட்டான், அவன் செய்ய மாட்டான். அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகளையும் கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது, இப்போ இந்த மாநாட்டு மூலிமா முக்கியமான சில விஷயங்களை இவங்க வந்து பேசிக்க முடியும். அதில் முக்கியமான விஷயமா 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மேகதாது அந்த அணை கட்டுறது தான் பிரச்சனை. அதனால தான் காவேரி தண்ணி வரமாட்டேங்குது, காவேரி தண்ணி விடமாட்டேன்னு சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயமா என்ன வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்களோ, இல்லை அதற்கான என்ன ஆணையம் சொல்லுதோ அதை தான் செயல்படுத்தணும். மேகதாது கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நீட்ல இருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க. 12ஆம் கிளாஸ் தேர்வு முறைப்படியே நாங்கள் வந்து மருத்துவர்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிறது, அதாவது அந்த அந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு நீட்டு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து பண்ணுறாரு. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலிமா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது, அது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஸ்டேட்டுங்களுக்கு அது இழப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணி பாப்புலேஷன் நாங்கள் கம்மியாக இருக்கோம், ஆனால் நார்த்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் போது, எங்களுடைய எம்பிக்கள் இல்லை எங்களுடைய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரமோ இல்லை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளையோ நீங்கள் பறிக்க முடியாதுன்னு சட்டப்பூர்வமாக எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும், சட்டப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்ற இந்த முக்கியமான 3 விஷயத்தை வந்து அங்கே முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அது போக மற்ற இந்த தொழில் விஷயங்கள், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கிருந்து அங்கே போகிறது வர்றது, இது எல்லாத்தையும் பேசுவாங்க. ஸோ இது ஒரு மாநாடு, எல்லா ஸ்டேட்ஸும் ஒருமிச்சு பண்ணக்கூடிய ஒரு மாநாடு. இது எல்லா ஸ்டேட்லையுமே நடக்கும். அடுத்தடுத்த மாநாட்டில் அமித்ஷா போய் பார்ப்பார் மற்ற ஊர்களில். இதை உடனே பிடிச்சிக்கிட்டு பிஜேபி கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. லூசு பயில நம்ம அண்ணன் வந்துட்டாரு. ஏன் பணத்தில் எடுத்துப்பா நீ கொடுக்குற? ஒரு எம்எல்ஏக்கு 190 எம்எல்ஏ வந்து சொந்தமாக கார் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அவங்க தேர்தல் அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அனைத்து எம்எல்ஏக்கும் கார் கொடுக்குற? கார் இல்லாதவனுக்கு மட்டும் நீ கொடுக்க வேண்டியது தானே, கார் வச்சிருக்கவங்களுக்கு நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்குற லூசுத்தனமான கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்கிறேன். எம்எல்ஏ அப்படின்றது என்னது? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி சேவை செய்வாங்க? எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுத்தா போதுமா? 30,000 சம்பளம் மற்ற கன்வீனியன்ஸ் கொடுத்தா போதுமா? எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது.
அதே மாதிரி கார் இல்லாத எம்எல்ஏக்கு நீங்கள் கொடுத்துட்டு கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது எப்படி அடிப்படையில் சரியாக இருக்கும்? எங்க பணத்தை எடுத்து நீங்கள் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் கார் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தானே நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த. அப்போ அவங்களுக்கு தேவையான வசதியை நீ செஞ்சு கொடுக்காம யாரா செஞ்சு கொடுப்பா? உன் வரி பணத்துலேருந்து தானே எடுத்து கொடுக்க முடியும். அப்போ தானே உன்னோட தேவைகளை வந்து பார்த்து பூர்த்தி பண்ண முடியும். இப்போ அவருக்கு வந்து கார் கொடுக்கலன்னு வச்சுக்க, அவருக்கு யாரோ ஒருத்தருக்கு கார் கொடுப்பான். அந்த காருக்கு ஒரு டிரைவர் கொடுப்பான், பெட்ரோலையும் போடுவான், நாளைக்கு டெண்டரை போடுவான். அந்த டெண்டரில் கையெழுத்தை போட சொல்லி கேட்பான். அப்போ அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவான்? வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போடுவான். எதுக்கு? ஏன்னா அவனுக்கு கார் கிடைக்குது, டிரைவர் கிடையாது, பெட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு ஃபேவர். அப்போ இந்த இடத்துல தான் லஞ்சம் ஊழல் வளருதே ஒழிய, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அரசாங்கமே காரு, ஒரு டிரைவரு, ஒரு உதவியாளர், ஒரு பெட்ரோலு இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்து நீ அந்த தொகுதியில் நீ மக்களை பார்த்துக்கன்னு சொல்லும்போது லஞ்சம் ஊழல் வாங்க வேண்டிய தேவை அவனுக்கு வராது. இன்னொன்று, இந்த எம்எல்ஏக்கள்லாம் அவங்க இங்கே தொகுதியில இருந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்களா வைக்கிறாங்களான்றது, சொந்த கார் வச்சிருக்கவன் போவானா மாட்டானான்றது அவனுடைய கணக்கில் தான் வரும். ஆனால் இதே கவர்மெண்ட் காரில் ஒரு ஜிபிஎஸ்ஸை செட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தலைவர். அப்போ அந்த தொகுதி எம்எல்ஏ என்னைக்கு எந்த இடத்துல எங்கே போயிருக்காரு அப்படின்றத ரெக்கார்டோட பார்க்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த எம்எல்ஏக்களை அவர் கேட்க முடியும், ஏப்பா உனக்கு கார் கொடுத்துருக்கேன், பெட்ரோல் கொடுத்துருக்கேன், உனக்கு எப்படி சொல்கிறது, உனக்கு உதவியாளர் ஒருத்தரை வந்து சம்பளம் வச்சுக்கன்னு சொல்லி சம்பளம் கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்து வீட்டில் படுத்து தூங்குறிய, எதுக்கு உனக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ கேட்க முடியும். அப்போ ஒரு முதலமைச்சர் கேட்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் வந்து ஏன் அதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ணலை அப்படின்னா அதில் பேசிக் 30,000 அவங்க வீட்டு செலவுக்கு போயிடும். மீதி கொடுக்குற காசு பத்துமா பத்தாதா அப்படின்றத பொதுமக்களாக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பேசக்கூடிய இவ்வளோ கேட்கக்கூடிய சீமான்கிட்ட நான் கேட்குறேன், அவங்களாவது எம்எல்ஏ பவரில் இருக்கிறாங்க, மக்களுக்கு போய் சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு கார் கொடுக்குறது ஒன்று வலிக்குதே, நீ பிச்சை தானே எடுக்கிற, உனக்கு எதுக்கே காரு? மேடை போட்டு பிச்சை எடுக்கிற உனக்கே 2 கோடி ரூபா காரை ஒருத்தன் வந்து ஓசியில் கொடுக்கான் அப்படின்னு சொல்லி ஈன்னு இழுச்சிக்கிட்டு வாங்குற. மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அந்த மக்களுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அரசாங்கம் அந்த எம்எல்ஏக்களை வேலை வாங்குற இடத்துல இருக்கணும். வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் வேலை மட்டும்தான் பண்ணணும், சேவை செய்ய வந்துட்டு நீங்கள் என்ன சொகுசாக காரில் போவீங்களா அப்படின்னா, இன்னைக்கு காரில் போனால் தான் காரியம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மாட்டு வண்டியில் தான் போகணும், நடந்து தான் போகணும். காமராஜர் அந்த காலத்தில் என்ன பறந்துக்கிட்டா தெரிஞ்சார், காரில் போய்கிட்டா தெரிஞ்சார் அப்படின்னா, காமராஜர் காலத்தில் போய் வாழுங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை. ஸோ இந்த காலத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஒரு எம்எல்ஏ அப்படின்னா மரியாதை இருக்கணும், மக்கள் அவரை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் மூல முடுக்கில் போய் என்ன பிரச்சனைகளையும் பார்க்கறதுக்கான அந்த வசதி இருக்கணும். ஒரு அரசாங்கம் ஒரு எம்எல்ஏக்கே இந்த வசதி செஞ்சு கொடுக்கலைன்னா பொதுமக்களுக்கு எப்படி என்ன வசதி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற பேசிக் புரிதல் மக்களுக்கு வரணும். இதை ஏன் வரி பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வரி பணத்தை எடுத்து தான் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும், நம்ம வரி பணத்தை எடுத்து தான் அந்த எம்எல்ஏக்கள் சம்பளம் கொடுக்க முடியும், நம்ம வரி பணத்தை எடுத்து தான் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்க முடியும், நம்ம வரி பணத்தை எடுத்து தான் வெல்ஃபேர் கொடுக்க முடியும். அப்படின்னும் போது எல்லாமே நம்ம வரி பணம் தான். எல்லாரும் கொடுக்குற வரி பணம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ முதல்வர் காப்பீட்டில் 25 லட்ச ரூபா ஏற்றி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் கேன்சர் இருக்கா? எல்லாருக்கும் வேறு ஏதாவது பெரிய வியாதி இருக்கா? எல்லாருக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனு இல்லை லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எவனோ ஒருத்தன் செய்ய போகிறான், அவனுக்கு தான் இன்சூரன்ஸ் போகுது. அப்போ எதுக்குடா எங்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறேன்னு கேட்கலாம்ல. இப்போ அதே மாதிரி தங்கமோர திட்டமாக இருக்கட்டும், 6 சிலிண்டராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு கொடுக்குற வெல்ஃபேரில் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் பயனடைகிறாங்களான்னு கேட்டால் பயனடைகிறதில்ல. அப்போ எப்படி கேட்க முடியும்? என் பணத்தை எடுத்து நீ எப்படி இன்னொருத்தன் கொடுக்குறீன்னு கேட்க முடியுமா? முடியாது. அது அரசின் கொள்கை முடிவு. அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன செய்கிறாங்களோ அதை தான் இந்த எம்எல்ஏக்களுக்கும் செய்யணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சீமான் மாதிரி கூமுட்டத்தனமாக கேள்வி கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. எனியோ மக்களே, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது. அதில் பாதி பேருக்கு வந்து விஜய் அவர்கள் தப்பான ட்ராக்கில் போகிறாரோ அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. இல்லை விஜய் அவர்கள் சரியாக தான் போகிறாருன்னு சில பேர் சொல்கிறீங்க. விஜய் அவர்களுடைய ஐடியாலஜி சில பேர் புரிய மாட்டேங்குது. எதிர்கட்சிகள் பண்ணுற சதி நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கலந்தால் தான் அரசியல் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடத்த முடியாது, நமக்கு பிடிச்ச மாதிரியும் நடத்த முடியாது. அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒருத்தர் மேலே அன்பு வைக்கலாம், பாசம் வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். ஆனால் திருப்பி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யாருமே 100% பர்ஃபெக்டான ஆள் கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஒரு விஷனோட இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. அந்த முதலமைச்சருக்கான நேரங்காலம், அவகாசம் எல்லாத்தையும் குடுங்க. 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா, நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓட்டு போட போறீங்க. திருப்பி அவர் சிஎம் ஆக்க போறீங்க. அவர் செஞ்சது புடிக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வேற யார் வந்திருக்காங்களோ அவங்கள தூக்கி உட்கார வைக்க போறீங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ இதுல மாற்று கருத்து கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஓட்டு போடுற உரிமை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், முதலமைச்சர் யாருன்ற முடிவு பண்ற உரிமையும் நம்மகிட்ட இருக்குன்றத மறந்துறாதீங்க. அத அவங்களும் மறக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2 திராவிட கட்சிகளும் அத மறந்தனால தான் 70 வருஷமா நம்மள வச்சு செஞ்சாங்க. அத மறக்கடிச்சு, இப்படி நாங்க செய்வோம்டா, நீங்க 70 வருஷமா எங்கள ஆண்டா கூட, உங்கள புடிக்கலன்னா தூக்கி போட்டு, தகுதியான ஒருத்தர் வர்றாருன்னு நாங்க நம்புனோம் அப்படின்னா, அவர தூக்கி உட்கார வச்சுருவோன்றத இன்னைக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த புரிதல் புதுசா வந்த அரசாங்கத்துக்கும் இருக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி செயல்படுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன கேட்டுக்க முடியும்? அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ, another video. Love you all. Take care. Bye bye.